Hello students, welcome back. பார்த்தீங்களா பேப்பர் எப்படி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. This is how the paper correction will be there. ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் ஆக்சுவலாக 12th ஸ்டாண்டர்டோடது இது எல்லாமே இருக்கும். நானும் இவங்களில் ஒருத்தராக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேதாந்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் 12th ஸ்டாண்டர்டுக்கு போகிறப்ப வாட் ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட் இட். அண்ட் இந்த வருஷம் நான் என்னோடய கலீக்ஸ் நான் ஒர்க் பண்ணப்போ இருந்த டீச்சர்ஸ் கிட்ட எல்லாமே கேட்டப்போ எப்படி கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 நாள் முடிஞ்சிச்சு. 7ஆம் தேதியிலேருந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ 11ஆம் தேதி, நீங்கள் பார்க்குறப்ப 12ஆம் தேதியாக இருக்கலாம், இல்லை என்னைக்கா வேணால் இருக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் இன்னும் ஒரு 4 நாள் 17ஆம் தேதியோட முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே முடிச்சிருப்பாங்க. எக்கச்சக்கமான சென்டர்ஸ், நிறையா டீச்சர்ஸ் ஃபுல்லாக திருத்துவாங்க. ஸோ ஹவு த ப்ரொசீஜர் வில் பி தேர். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்தது பேப்பரை ஹாலில் கொடுத்தது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல. இப்போ உங்கள் பேப்பர் என்ன கண்டிஷனில் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மாதிரி தான். ஸோ நீங்கள் பேப்பரை எழுதி முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் கவரில் வச்சு உங்கள் ஹாலில் இருந்து கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஐ ரிமெம்பர் இட் ஸ்டில். நான் லாஸ்ட்டாக வந்து மதுரையில் ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சூப்பர்வைசராக போயிருந்தேன் நான். ஸோ அப்போ ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் த லாஸ்ட் எக்ஸாம் இஸ் கெமிஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதை கொண்டு போய் கொடுத்த உடனே அதை கவுண்ட் பண்ணி சீல் வச்சுருவாங்க. ஸோ அந்த அரக்கு சீல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அரக்குக்கு டக்குன்னு இங்கிலீஷில் பேர் மறந்து போச்சு. ஸோ அதெல்லாமே கவரில் வச்சு சீல் பண்ணி நூல் போட்டு கட்டி சொலோட்டை போட்டு ஒட்டிடுவோம். யாரும் அவ்வளோ ஈஸியாக பிரிக்க முடியாது. அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. ஆனால் அது நேராக ஒரு சென்டருக்கு போயிடும். எல்லா பேப்பரும் எல்லா எக்ஸாமும் ஒரு ஸ்கூலில் ஒரு பெரிய ரூமில் பயங்கரமாக துப்பாக்கி ஏந்திட்டு போலீஸோட ரொம்ப சேஃப்டியாக அந்த ஸ்கூலில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 2 days 3 days நிறைய டீச்சர்ஸை அந்த ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. எல்லா டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பேப்பர் ஷஃப்லிங் வில் பி ஹேப்பன். பேப்பர் ஷஃப்லிங்னா உங்கள் ஹாலில் உங்கள் பண்டலில் 20 பேர் உட்காந்துருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லா பண்டல் பேப்பரையும் அந்த பண்டல்லேருந்து அந்த கவர்லேருந்து பேப்பரை ஃபுல்லாக வெளியே எடுத்து மொத்தமாக ஒரு ரூமில் அடுக்கி வைப்பாங்க. அப்படியே நாங்கள்லாம் மறைஞ்சிருவோம். இப்படி ஒரு 10 பேர் உட்காந்துருந்தோன்னா எங்களை மறைக்கிற அளவுக்கு ஃபுல் பேப்பர்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து ஒவ்வொரு இதுலேருந்து ஒவ்வொரு பேப்பராக எடுப்போம். அதுக்கப்புறம் அதை தனியாக ஒருத்தவங்ககிட்ட கொடுத்தா அவங்க திருப்பி ஒரு பேப்பர்ஸாக எடுத்து பயங்கரமாக அது ஷஃபில் ஆகிடும். நீங்கள் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்கே எக்ஸாம் ஹால்லே உங்கள் நேம் லிஸ்ட் கீழே இருக்கும்ல, அந்த பார்ட் பியா பார்ட் ஏவா பிசி பார்ட் பியை கிழிச்சிருவாங்க. ஸோ பார்ட் ஏவை கிழிச்சிருவாங்க. அதில் தான் உங்கள் ஃபோட்டோலாம் இருக்கும், அதெல்லாம் கிழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பர் யாருது எந்த சென்டர்லேருந்து வந்துச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அன்டில் அன்லெஸ் பார்கோடை ஸ்கேன் பண்ணுறப்ப. அது ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்கேன் பண்ணுறது இருக்கும், மார்க் என்ட்ரு பண்ணுறப்ப. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஷஃப்லிங் ஆகி ஏதோ ஒரு சென்டருக்கு எங்கேயோ போய்டும். ஸோ பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி காலையில் எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ்கிட்டையும் ஆன்சர் கீ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆன்சர் கீ வீடியோ ஸ்ரவானி மேம் போட்டிருந்தாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். ஸோ இந்த தடவை அந்த 2 star அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. கிரேஸ் மார்க்ஸா இல்லை அட்டன் பண்ணாலே மார்க்கா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் வி ஜஸ்ட் see that. ஸோ ஒரு 4-5 daysக்கு முன்னாடி மேம் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த ஆன்சர் கீயை வச்சுட்டு தான் திருத்த போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் 20 years 25 years ஃபீல்டில் இருக்கவங்க தே வில் பி கிவிங் த கைடன்ஸ் டு ஆல் த டீச்சர்ஸ். இப்போ நான்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2017 டீச் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 5 + 3 8 9 years மேலே நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை விட அவங்களாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் சொல்லுவாங்க மீட்டிங். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்கெட் வரும். ஒரு பேக்கெட்டில் 20 பேப்பர் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 20 பேப்பர், காலையில் 10 பேப்பர், மத்தியானம் 10 பேப்பர், அவ்வளோதான். தே ஒன்ட் ஸ்ட்ரெஸ் இட் பிகாஸ் வி ஹாவ் டு செக் இட் அவுட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ வச்சு 1 mark உள்ளே திருத்த ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாக்ஸ் இருக்கும், அதில் மார்க் போடணும். அடுத்து கொஷின் நம்பர் ஒவ்வொன்றுக்கு மார்க் போடணும். அடுத்து பேஜ் டோட்டல் எங்கே போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட் பேஜில் ஒரு சில டோட்டல் இருக்கும், அந்த டோட்டல் என்ன. இதெல்லாம் சரி சார், எப்படி திருத்துவாங்க அப்படிங்கிறது.
ஸோ பசங்களாம் நீங்கள் ஆன்சர் கீ பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் பல தடவை சொல்லுவேன், ஸ்கூலில் வி ஆல் வில் பி, நான் ஸ்கூலில் திருத்துறப்ப வேறு மாதிரி திருத்துவேன், பட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் போகிறப்ப வேறு மாதிரி இருக்கும். ஸ்கூலில் திருத்துறப்ப சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் மொத்தமாக தப்பு போட்டு ஓகே ஓகே இல்லை எனக்கு திருப்பி எழுதணும் அப்படின்னு. பட் பப்ளிக்கில் they will be giving a keywords. ஃபார்முலா இருந்தால் ஒரு மார்க் கொடுத்தே ஆகணும். அந்த ஃபார்முலா எழுதியிருந்தாங்க கீழே, ஃபார்முலாக்கு நேராக ஒரு மார்க்குன்னு போட்டிருந்தாங்க, அந்த ஃபார்முலா இருந்தால் ஒரு மார்க் கொடுத்துடணும். அந்த ஃபார்முலாவில் தப்பு இருந்துச்சுன்னா அரை மார்க் வரைக்கணும், இல்லை 1/4 மார்க் வரைக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இந்த வார்த்தை இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துடலாம். இந்த கேள்விக்கு இந்த வார்த்தை தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத தான் செக் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகள், அந்த ஃபார்முலாஸ், அந்த கண்டென்ட்டு, அந்த சென்டென்ஸ் இதெல்லாம் இருந்தாலே மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் எப்போயுமே பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கூலில் வாங்குறத விட உங்களோட மார்க் அதிகமாக தான் இருக்கும், எப்பயுமே நடக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன். யாருமே ஸ்ட்ரிக்டாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் திருத்துறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டீச்சர் திருத்துறேன் அப்படின்னா, நான் திருத்தினதுக்கப்புறம் அதில் எஸ்இ, அதுக்கப்புறம் சிஇ அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் ஒவ்வொருத்தவங்களும் அந்த பேப்பரை செக் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சீனியர் ஃபேக்கல்டிஸ் அதை செக் பண்ணிட்டு கேட்பாங்க, ஏன் இங்கே குறைச்சிருக்கீங்க, ஆன்சர் கீ பண்ணி இங்கே மார்க் இருக்குது, இங்கே போடனால ஏன் நீங்கள் குறைச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை திருப்பி வருது, ஏன்னா அவங்க எல்லாம் சைன் பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களும் சைன். ஏன்னா நீங்கள் திருப்பி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஆன்சர் கீ வீடியோ அதுவும் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி சீயிங் தட் சிஇ சைன், எஸ்இ சைன், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இன்விஜிலேட்டர்ஸ், எக்ஸாமினர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் இருப்பாங்க. அதனால் மிஸ்டேக் நடக்கவே நடக்காது. இன்கேஸ் நான் கம்மியாக போட்டிருந்தாலும் தே வில் கால் மீ அண்ட் ஆஸ்க், ஏன் நீங்கள் கம்மியாக போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல மாற்றுங்க அப்படின்னு. தே வில் மேக் தம் டு திருத்தி மாற்ற சொல்லி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்காது, தப்பாக திருத்த மாட்டாங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உட்காந்து திருத்துற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ தே கேன் ஈஸிலி சிட்டன் ரைட். இந்த மாதிரி என்ன பண்ண, முன்னாடி என்ன இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து திருத்தலாம். ஸோ இந்த தடவை நான் டீச்சர்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் ஃபெயிலியர்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. பசங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப 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 மோசம். எழுதவே இல்லைனா தான் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் எல்லாமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தா நம்ம எல்லாம் சார் 70யா 80யா 90யா அப்படி தான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய 90+ இருக்குது அப்படின்னு. சென்டம் கம்மியாக இருக்குது, பட் 90+, 99, 98 எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் கெமிஸ்ட்ரி கேட்டேன், அதுக்கப்புறம் மேக்ஸ் என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு சார் இருக்கார், அவர்கிட்டையும் கேட்டேன். அப்போ மேக்ஸில் எப்பயுமே மேக்ஸில் தான் சென்டம் அதிகமாக வரும். ஸோ ஆஸ் இட் இஸ் அவர் திருத்தின வரைக்குமே நார்மலாக ஒரு டீச்சருக்கு ஒரு சென்டம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா சென்டம் வந்துருச்சுன்னா அந்த பேப்பர் 10 டீச்சர்கிட்ட போகும், 10 பேர் திருப்பி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது எல்லாத்தையும் தாண்டி சென்டம் வாங்குறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அவர் கிட்டத்தட்ட 3 சென்டம் அவருக்கு வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. கெமிஸ்ட்ரி நான் கேட்டப்போ, கெமிஸ்ட்ரியில் நான் கேட்ட வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்டு அந்த மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சென்டம் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ரேஷியோ. அந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய பேர் யாருன்னெலாம் தெரியாது நம்மளுக்கு, பட் வி ஹாவ் அ திங், நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ். ஸோ நீங்கள் கரெக்ஷன் இன்னும் ஒரு 4 நாள் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யூ ஜஸ்ட் நோ நீட் டு வரி அபவுட் இட், பி ஹாப்பி. உங்ககிட்ட இந்த கரெக்ஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குமா இல்லைன்னு இருக்குமான்னு நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அந்த கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நோ நீட் டு வரி, பி ஹாப்பி. ஸோ ரொம்ப 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 லீனியண்ட்டாக அந்த மாதிரி தான் தெரியுது. என்ன எழுதிருக்கீங்களோ அது கண்டிப்பாக மார்க் வந்துடும். நீங்கள் சின்னதாக அந்த வார்த்தையை பற்றியோ அது சம்மந்தமாக எழுதியிருந்தால் கூட மார்க் போட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியாது உங்களுக்கு. ஸோ அது உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் இல்லைனாலும் நான் கேட்டு உங்களுக்காக அதை தான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் டிஸ்கஸ் இட். ஐ வில் ஜஸ்ட் அப்லோட் அ வீடியோ ரிகார்டிங் தட். அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ தட் யூ வில் கெட் யுவர் டவுட் கிளாரிஃபைட். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும். தேங்க்யூ பசங்களா, பாய்.